வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலக ஊழல் குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 96. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. உலக அளவில் ஊழல் எல்லாம் எந்தெந்த நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. இல்லை, இந்தியா நம்ம ரொம்பவே பின்தங்கி இருக்கிறோம். நம்ம 96வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல இருக்கிறது டென்மார்க். இப்போ முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஊழல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கே ஊழல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. டென்மார்க்கில் ஊழல் ரொம்ப குறைவாக இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறது ஃபின்லாந்து, 3வது இடத்துல இருக்கிறது சிங்கப்பூர். அதுவே இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்கிறோம். 100க்கு நம்ம இந்தியா 38 மதிப்பெண்கள் மட்டும்தான் பெற்றிருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது தெற்கு சூடான் நாடு. மொத்தமாக 180 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. அப்போ தெற்கு சூடான் வந்து 180வது இடத்துல இருக்குது. உலகத்துடைய சராசரி மதிப்பெண் 100க்கு 43 மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உலக அளவிலேயே ஊழல் இருக்க தான் செய்யுது அப்படிங்க நமக்கு தெரியுது. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ பிரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சமிட் அப்படிங்கிறது நடைபெற்றது. பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. இதற்கு இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் தலைமை தாங்கியிருந்தோம். பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான். நம்ம இந்தியா சார்பில் பிரதமர் மோடி கூட கலந்து கொண்டார். இந்தியாவுடைய துணை தூதரகத்தை பிரான்ஸுடைய மார்சேலே அப்படிங்கிற நகரில் திறந்து வைத்திருக்காங்க. 2026வது ஆண்டு இந்தியாவும் பிரான்ஸும் இணைந்து புத்தாக்க ஆண்டாக கொண்டாடுறாங்க. இதற்கான நிகழ்ச்சி நம்ம டெல்லியில் நடைபெற போகுது. அடுத்தது, தற்போது இஸ்ரோ அமைப்பு எந்த நிறுவனத்துடன் இணைந்து செமி கண்டக்டர் சிப்பை உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து ஒரு செமி கண்டக்டர் சிப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸ்பேஸுக்காக, மெயினாக விண்வெளித்துறைக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் ஐரிஷ் அப்படிங்கிறது. விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் ரிஸ்க் வி மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இது நம்ம நாட்டிலேயே, அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செமி கண்டக்டர் சிப்பு. இது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிறது தான் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டம். இது 2020 மேலே தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா? மேக் இன் இந்தியா திட்டம் மாதிரியே அதே மாதிரிப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அதே மாதிரி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்பு சக்தி மைக்ரோ ப்ராசஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே தான் உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் பேட்ச் இருக்குது, வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாம் கிளாஸ் வந்து நடக்குது. இதுவுமே ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இது சம்மந்தமான டவுட் தெரியணும் அப்படின்னாலும், அதாவது இது சம்மந்தமான டவுட் எதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஜூமர் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் அசாம். இது ரொம்ப முக்கியமானது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், இதில் எல்லாம் இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இந்த மாதிரி திருவிழா இதெல்லாம் எந்த மாநிலத்தில் நடைபெறுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. இப்போது உலகத்துடைய மிகப்பெரிய ஜூமர் திருவிழாவை அசாம் நடத்த போகிறாங்க. இதில் 7500 நடன கலைஞர்கள் இணைந்து நடனம் ஆடுவாங்க. இது கின்னஸ் சாதனையாக பதிவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அசாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர். அசாமுடைய ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அப்படிங்கிறவர். அசாமுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2025 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 80. ஏற்கனவே ஜனவரி மாதம் இந்த ஆண்டு இந்த ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை வெளியிட்டிருந்தாங்க. அந்த டைமில் இந்தியாவுக்கு 85வது இடம் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்தியா வந்து 5 இடங்கள் முன்னேறி இப்போ 80வது இடத்துல இருக்கிறோம். ஓகேவா? இது மெயினாக படித்து வச்சிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய வாட்டி எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. சரியா? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இதில் முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தங்க கிட்ட சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால விசா இல்லாமலே நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். 2வது இடத்துல 2 நாடுகள் இருக்குது, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா, அதாவது தென்கொரியாவும் இருக்குது.
மூன்றாவது இடத்துல ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இருக்குது. நம்ம இந்தியாவுடைய ரேங்கிங் ரொம்ப முக்கியமானது. இந்தியா 80வது இடத்துல இருக்கிறோம். நம்ம இந்தியாவுடைய பாஸ்போர்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் 62 நாடுகளுக்கு விசா இல்லாமலே பயணம் மேற்கொள்ள முடியும். கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். அடுத்தது ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் என்ற திட்டத்தை தொடங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா வங்காளதேசத்துடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்களை தாக்குற திட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா தலைமையில் ஆன ஆட்சி வங்காளதேசத்தில் நடந்துட்டு இருந்தது. அப்போது அதன் மேலே பல்வேறு அதிருப்தி இருந்தது. அதனால் நிறைய போராட்டங்கள் நடந்தது. மாணவர்கள் போராட்டம் நடந்தது. இந்த மாதிரிலாம் நிறைய போராட்டம் நடந்தது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் ஹசீனாவை அவங்க ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ஒரு இடைக்கால அரசு ஆட்சி அமைத்திருக்காங்க. இந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் இன்னும் அங்கே கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள ஒடுக்கிற ஒரு திட்டம், அவங்கள தாக்குற திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் அப்படிங்கிறது. வங்காளதேச இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர். வங்காளதேசத்துடைய தலைநகர் டாக்கா அப்படிங்கிறது. அடுத்தது சிங்கார சென்னை 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. சிங்கார சென்னை திட்டம், முதல்ல சிங்கார சென்னை திட்டம் அப்படிங்கிறது 1996வது ஆண்டே தொடங்கியிருந்தாங்க. அந்த டைமில் இப்போ நம்ம முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தார், சென்னையுடைய மேயராக இருந்தார். அந்த டைமில் அவர் தொடங்கியிருந்தார். அது என்ன அப்படின்னா சென்னையை ரொம்பவே ஸ்மார்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது. சென்னையை நிறைய வசதிகள் கொண்டு அதை ரொம்பவே சிறப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் முதல்வராக பதவியேற்றதுக்கப்புறம் சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறாரு. இதில் முதலாக 2021-22 நிதியாண்டில் எழில்மிகு சென்னை, பசுமை சென்னை, நீர்மிகு சென்னை இப்படின்ற மாதிரி 3 திட்டங்களை செயல்படுத்தினாங்க. எழில்மிகு சென்னை அப்படின்னா சென்னையில் பல்வேறு பகுதிகளை அழகாக மாற்றுறது. பசுமை சென்னை அப்படின்னா சென்னையில் நிறைய இடங்களில் மரங்கள்லாம் நட்டு அதை பசுமையாக மாற்றுறது. நீர்மிகு சென்னை அப்படின்னா சென்னையில் நீரெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைக்கிறது. இப்போது எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இந்த 2024-25 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா இந்த 2024-25 நிதியாண்டு அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தோட முடிந்துருமே, அப்புறம் எப்படி இந்த 500 கோடியை வைத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் இப்போவே தொடங்கிடுவாங்க. ஆனால் அது இந்த வருஷத்துலேயே முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அது சில ஆண்டுகள் ஆகலாம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி கூட ஆகலாம். தமிழக நிதிநிலை அறிக்கை இப்போ February 19ஆம் தேதி தாக்கல் பண்ண போகிறாங்க. அதில் இதை அறிவிக்க போகிறாங்க தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அடுத்தது இந்தியாவில் வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1961. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961வது ஆண்டு தான் இயற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மக்களவையில் புதிய வருமான வரி மசோதாவை நம்முடைய மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போது 1961 இந்திய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் புதிதாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வருமான வரி மசோதாவுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய வரியுமே சேர்க்கப்படலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நிறைய வரிகள் போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ இன்னும் சில வரிகளை போட்டாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் டென்ஷன் தான் ஆவாங்க. அதனால் எந்த ஒரு புதிய வரியுமே இவங்க சேர்க்கலை. பழைய சட்டத்துடைய வார்த்தைகளை கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த ஆண்டுக்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% எட்ட வேண்டும் என மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2030. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளி படிப்பை முடித்துட்டு கல்லூரிகளில் சேர்ற விகிதம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த GER அப்படிங்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போது நம்ம தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உயர்கல்வியில் இந்திய அளவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்கல்வியில் பெண்களுடைய சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் 36% இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுவே தமிழ்நாட்டில் பொதுவாக ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் சேர்த்து உயர்கல்வியில் சேர்ற விகிதம் 48% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே குறைவு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே காலேஜ் போய் படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுல 48% தான் காலேஜ் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? இதுலேயும் பெண்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 36% தான் படிக்கிறாங்க. ஓகேவா? காலேஜ் படிக்கிறாங்க. அகில இந்திய அளவில் உயர்கல்வியில் 28% தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 100 பேர் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் வெறும் 28 பேர் மட்டும்தான் டிகிரியோ இல்லைன்னா அதுக்கு மேல் படிப்பு, அதாவது BE அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறாங்க. ஓகே,
உயர்கல்வித்துறை அமைச்சர், நம்ம தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் அவர்கள் தான் இந்த டேட்டாவை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ மத்திய அரசுக்கு ஒரு இலக்கு இருக்குது, என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி 50% உயர்கல்வி சேர்க்கையை வந்து நம்ம எட்டணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேறியே இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே 48% உயர்கல்வி இலக்கை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து பாராட்டுகள் தெரிவிக்கணும். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். தமிழக மாணவர்கள் புகார் அளிக்கிறதுக்கு 14417 அப்படிங்கிற உதவி எண்ணை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது உயர்கல்வி படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்ன உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதுக்காக இது வந்து முதல்ல தொடங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போது மனம், உடல், அப்புறம் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்கள், பாதுகாப்பற்ற சூழல்கள், அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஐநாவுடைய சமூக மேம்பாட்டு ஆணையத்துடைய 63வது அமர்வு இப்போ அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தை நலத்துறை இணையமைச்சரான சாவித்ரி தாக்கூர் அப்படிங்கிறவங்க கலந்து கொண்டாங்க. அடுத்தது சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்ளோன் 2025 அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கு இடையில் நடைபெறுது. பொதுவாகவே ஒரு கூட்டு பயிற்சி பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் மகாஜன் துப்பாக்கி சுடும் களத்தில் தான் நடைபெற்றது. இது 3வது பதிப்பு, நமக்கு அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. அடுத்தது முக்கிய தினங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். தேசிய உற்பத்தி தினம், இது February 12 நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1958 ஆண்டு February 12 தான் பதிவு பண்ணாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பேக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பேக்ட் அப்படின்னா நம்ம எண்ணங்கள்லேருந்து அதை செயலுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது. அதுவே ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் அப் அப்படின்னா இப்போது நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னா அதை பெரிய நிறுவனங்கள் ஈஸியாகவே காப்பி அடித்து அவங்க வந்து எதாவது பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போது அவங்களுடைய அந்த ஒரு காப்பிரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுடைய அறிவுசார் சொத்துரிமையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேசிய கடத்தல் எதிர்ப்பு நாள், இது வந்து February 11 மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், நேபாள் இந்த எல்லைகள் எல்லாம் கடத்தல் நிகழ்குது. மெயினாக போதைப் பொருட்கள், தங்கம், ஆயுதங்கள் இதெல்லாமே கடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இப்போது பிஎஸ்எஃப்ஓ அல்லது அஸ்ஸாம் ரைஃபிள்ஸோ இந்த மாதிரி ஏதாவது படையில் இணைறீங்க அப்படின்னா மெயினாக உங்களுடைய வேலை இந்த மாதிரி எல்லைகளில் கடத்தல் நிகழும்ல அதை கட்டுப்படுத்துகிறதா தான் இருக்கும். இப்போது இந்த தேசிய கடத்தல் எதிர்ப்பு நாள் அப்படிங்கிறது ஃபிக்கி அமைப்பு தான் கடைபிடிக்கிறாங்க. ஃபிக்கி அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம், இந்திய எரிசக்தி வாரம். இது February 11 14 வரைக்கும் கடைபிடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி, இதற்கான நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் யசோபூமி அப்படிங்கிற ஒரு அரங்கில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது, என்ன அப்படின்னா ஆண்டுதோறும் 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை வந்து நம்ம கொண்டு வரணும், 2030 ஆண்டுக்குள்ளாடி அந்த ஒரு திறனை நம்ம அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர். ஓகேவா? இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சும்மா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பெட்ரோல் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டோம் அப்படின்னா, பூரி நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பெட்ரோல் குடிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் சொல்கிறேன். இதோட பெட்டராக அவங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை சொல்லுங்கள். ஓகே. அடுத்தது தேசிய பெண்கள் தினம், இது February 13 நேஷனல் விமன்ஸ் டே. இது சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்தநாள். அதுவே உலக அளவில் பெண்கள் தினம் நம்ம எப்போ கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உலக பெண்கள் தினம் என்னைக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ சரோஜினி நாயுடு பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க ஹைதராபாத்தில் பிறந்தாங்க. 1925 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்புடைய முதல் இந்திய பெண் தலைவராக இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. முதல் இந்திய பெண் தலைவர். ஓகேவா? அதே மாதிரி சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் இவங்க தான். உத்தரப்பிரதேசத்தில் தான் இவங்க வந்து ஆளுநராக இருந்தாங்க.
இவங்களுடைய சிறப்பு பெயர் இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வானொலி தினம். இது பிப்ரவரி 13ஆம் தேதி, வேர்ல்ட் ரேடியோ டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வானொலி மற்றும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான், ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். உலக ஊழல் குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 96. அடுத்தது முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது தற்போது இஸ்ரோ அமைப்பு எந்த நிறுவனத்துடன் இணைந்து செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது ஜூமர் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2025 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 80. அடுத்தது ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் என்ற திட்டத்தை தொடங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். அடுத்தது சிங்கார சென்னை 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. அடுத்தது இந்தியாவில் வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1961. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% எட்ட வேண்டும் என மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2030. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.